அனைவரும் தயாராக இருங்கள். எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் நம் அரண்மனைக்குள் நுழையக்கூடாது. பராக்கிரமனும் அவனது வீரர்களும் அரக்கர்களை எதிர்க்க தயாராக இருந்தார்கள். அதே நேரம் வீரர்கள் அனைவரும் சற்று பயத்துடனும் காணப்பட்டார்கள். அதற்கு காரணம், அவர்கள் எதிர்க்கப் போவது மனிதர்கள் இல்லை, மனிதர்களை வேட்டையாடும் அரக்கர்கள் என்பதால். இப்போது இங்கே ஒரு மயான அமைதி. அனைவரும் அடர்ந்த காட்டை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்த போது இங்கே அரக்கர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அரக்கர்களுக்கு பக்கபலமாக விக்கிரமன் அங்கே வந்தான். விக்கிரமனுக்கு இந்திர ராணியை அடைவதுதான் அவனது நோக்கம் என்பதால் போரில் அதிக நேரம் செலவிடாமல் அரண்மனையின் ரகசிய வழியின் மூலமாக அரண்மனைக்குள் யாருக்கும் தெரியாமல் சென்றான். இந்த ரகசிய வழி முக்கியமான அரசர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வழி போர்க்காலத்தில் அரசர்கள் தப்பிப்பதற்காக கட்டப்பட்டது. ரகசியமாக உள்ளே நுழைந்த விக்கிரமன் அரண்மனைக்குள் இந்திரராணியை தேடி வந்தபோது அவன் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. வந்திருப்பது யார்? விக்கிரமனா இல்லை அழையா விருந்தாளியா? யார் நீ? உன்னை நான் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கிறதே. என்னை அதற்குள் மறந்து விட்டாயா? என்னை நன்றாக உற்றுப்பார், நான் யார் என்பது புரியும். நீயா? என் முதுகில் குத்திய கோழையே, நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாயா? இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் மகிழ்ச்சி. உன்னை பழிவாங்க இன்று ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆம், உன் முதுகில் குத்தி நான் தவறு செய்து விட்டேன். ஆனால் இந்த முறை அந்த தவறை செய்ய மாட்டேன். இங்கே வீரபராந்தகனுக்கும் விக்கிரமனுக்கும் நடந்த கடும் சண்டையில் விக்கிரமன் வீரபராந்தகனை கொன்று வீழ்த்தினான். இத்துடன் என் கணக்கு முடிந்து விட்டது. இங்கே பராக்கிரமனுக்கு
போர்க்களத்தில் விக்கிரமனை காணவில்லை என்றதும் அவனுக்கு சிறிய சந்தேகம் வந்தது. பிறகு அவன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள மகாதேவியிடம் சென்று நம் அரண்மனையில் ஏதேனும் ரகசிய வழி உள்ளதா என்று கேட்க அதற்கு மகாதேவி ஆம் என்றாள். சரி, அந்த ரகசிய வழி விக்ரமனுக்கு தெரியுமா? ஆம், அந்த ரகசிய வழி தெரிந்த ஒரே இளவரசன் விக்ரமன் தான். உடனே பராக்கிரமன் அந்த ரகசிய வழியை நோக்கி விரைந்தான். அந்த ரகசிய அறைக்கு வந்ததும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வீரபராந்தகனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். என் மூத்தோரே, உங்களை யார் இப்படி செய்தது? அவன் உள்ள நுழைந்து விட்டான். அவனிடமிருந்து இந்த அரண்மனையையும் இந்திர ராணியையும் காப்பாற்று. பராக்கிரமா, எனது நேரம் முடிந்து விட்டது. இனி நீதான் இந்த வம்சத்தின் பாதுகாவலன். விக்ரமா! விக்ரமன் இங்கே அரண்மனைக்குள் இந்திர ராணியை தேடிக்கொண்டிருக்கும் போது அங்கே மகாதேவியை பார்த்தான். மகாதேவியும் தனக்கு பின்னால் யாரோ நின்றிருப்பதை உணர்ந்தவள் திரும்பி பார்க்க அங்கே விக்ரமன் நின்றிருப்பதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். இந்த முறை மகாதேவிக்கு விக்ரமனை எப்படி அணுகுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள். மகாதேவியின் குழப்பமான மனநிலையை புரிந்து கொண்ட அந்த நட்சத்திரம் விக்ரமனை போல பேசி அவள் மனதை வசியப்படுத்த முயற்சி செய்தான். பெரியம்மா, என்னை ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? நான் உங்கள் விக்ரமன் பெரியம்மா. அதற்கு மகாதேவியும் தன் எதிரே நிற்பவன் விக்ரமன்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த நட்சத்திரம் மெல்லமாக இந்திரராணியை பற்றி கேட்க திடீரென்று அங்கு வந்த பராக்கிரமன், வேண்டாம் பெரியம்மா, அவனிடம் சொல்லாதீர்கள். அவன் விக்ரமன் இல்லை, அவன் நம் மூத்தவர் வீரபராந்தகனை கொன்றுவிட்டு இங்கே உங்களிடம் நாடகம் நடத்துகிறான் என்றான். இதை கேட்டதும் மகாதேவிக்கு அதிர்ச்சியில் ஒன்றும் புரியாமல் நிற்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு விக்ரமன் உருவத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரம் மகாதேவியின் கழுத்தில் கத்தியை வைத்து சிறைபிடித்தான். பிறகு அவன் மகாதேவியை பணயமாக வைத்து பராக்கிரமனிடம் இந்திரராணி எங்கு இருக்கிறாள் என்று கேட்டான். இதை பார்த்ததும் பராக்கிரமன் அதிர்ச்சியில் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். மகாதேவி உடனே, பராக்கிரமா, என்னை பற்றி கவலைப்படாதே. எக்காரணத்தை கொண்டும் இந்த அரக்கனுக்கு இந்திர ராணியின் இருப்பிடம் தெரியக்கூடாது என்று கூறினாள். இதை கேட்டதும் கோபமடைந்த அந்த அரக்கன் பராக்கிரமனை பார்த்து, இப்போது இந்திர ராணி எங்கு இருக்கிறாள் என்பதை நீ சொல்லவில்லை என்றால் இவளை இப்போதே கொன்று விடுவேன் என்றான் கோபமாக. அதற்கு மேல் பராக்கிரமன் எதை பற்றியும் யோசிக்காமல் மகாதேவியை காப்பாற்றுவதற்காக இந்திர ராணியின் இருப்பிடத்தை பற்றி கூறினான். அதாவது மிதக்கும் அரண்மனையை பற்றி. இதை கேட்ட அடுத்த நொடி அந்த அரக்கன் பராக்கிரமனை தனது சக்தியின் மூலம் அழிக்க முயற்சித்தான். அந்த நட்சத்திரத்தின் சக்தி பராக்கிரமனை தூக்கி வீசியது. அடுத்த நொடி மயக்கமும் அடைந்தான். அந்த அரக்கனின் சக்தி பராக்கிரமனை ஒன்றும் செய்யவில்லை. அதற்கு காரணம் பராக்கிரமனிடம் இருந்த அந்த பச்சை நிற ஒளி சக்தி அவனை காப்பாற்றியது. பிறகு மயக்கத்திலிருந்து கண் விழித்தவன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த மகாதேவியை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தான். மகாதேவியின் இறந்த உடலை கட்டி அணைத்து அழுது கொண்டிருக்கும் அதே நேரம் அந்த அரக்கர்கள் தெற்கு வாசலை உடைத்துக் கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்தார்கள். மகாதேவியை கட்டி அணைத்து கதறி அழுதான். அப்படி அவன் அழுது கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த ஒரு வீரன் பராக்கிரமனை பார்த்து, அரசே, ஆபத்து! அந்த அரக்கர்கள் தெற்கு வாசலை உடைத்து அரண்மனைக்குள் புகுந்து விட்டார்கள் என்றான். ஏற்கனவே கோபத்தில் இருந்த பராக்கிரமனுக்கு இந்த செய்தி அவனை மதம் பிடிக்க வைத்தது. பிறகு அவன் தெற்கு வாசலை நோக்கி கோபமாக விரைந்தான். பராக்கிரமன் அந்த அரக்கர்களை வெறித்தனமா தாக்கினான். அவனது இந்த தாக்குதல்
வீரர்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அரக்கர்களை அனைவரையும் கொன்று குவியுங்கள், ஒருவரையும் உயிரோடு விடாதீர்கள். கடைசியாக பராக்கிரமனின் கடுமையான எதிர்த்தாக்குதலால் தெற்கு வாசல் கதவு மீட்கப்பட்டது. அதற்கு பிறகு பராக்கிரமன் நேரடியாக போர்க்களத்தில் இறங்கி வீரர்களை சரியான முறையில் வழிநடத்தி போரில் வென்று அந்த அரக்கர்களை பின்வாங்க வைத்தான். வீரர்கள் போரில் வெற்றியடைந்ததை கொண்டாடிக் கொண்டிருக்கும் பொழுது பராக்கிரமன் மட்டும் இந்த வெற்றி நிரந்தரமானது இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஒருவித பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தான்.